தான் பேசிடும். நல்ல விஷயம். ஒரு போன சொல்லி காட்டுறாங்களே, அதுகள் தான் பேசிப்பட்டுச்சு. இன்றைக்கும் ஒரு மத்தியானம் பழமையா கோல் எடுத்து என்னோட பேசுற ஒருத்தர் அந்த முக்கியமான ஒரு விஷயத்துல தெளிவில்லாம இருக்கே என்ற ஒரு விஷயத்தை தான் கேட்டுட்டு இருந்தார். இப்ப அந்த நீங்க இப்ப போட்டிங்களே, நம்முட நப்சோட நாம ஜிஹாது செய்யறது, நம்முட மனசோட நாம யுத்தம் செய்யற விஷயம் இருக்கே, இதே ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்ன. இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்ப செய்ய ஆரம்பிச்சவங்களுக்கும் விளங்கும் என்ன குயிக்கா அது நழுவிட்டு போகுது நழுவுங்கிறது. அப்ப அதை நிலைநிறுத்துறதுக்காக உள்ளத்தை கொஞ்சம் கல்லாக்க வேண்டியிருக்கு. கல் நெஞ்ச துணை வேண்டும் என்று சொல்ற மாதிரி வசாது அதை கொஞ்சம் கல்லாக்க வேண்டியிருக்கு. இப்ப ஆரம்பத்தில அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிற கலிமாவை உறுதிப்படுத்தினோம், அதை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்தோம். அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிறது தான் ஒஸ்தாது நமக்கு ஆணித்தரமாக தெளிவுபடுத்தி தந்த கலிமா என்கிறத ஆரம்பத்துல தெளிவா அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை போட்டு, அது சம்பந்தப்பட்ட தெளிவுகளை போட்டு, நாமளும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசி அதை உறுதிப்படுத்தினோம். இப்ப அதை எல்லாரும் இப்ப உறவாட்டத்திலேயும் உண்மை வெளிப்பாடு தளத்திலையும் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிறத ஆணித்தரமா ஏற்றுக்கொண்டவங்க இருக்காரு. அல்லாஹ்வை தவிர இலாஹ் இல்லை, அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்கிறதெல்லாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்கு நேரடி கருத்து இல்லை. அப்ப நேரடி கருத்து, நேரடி அர்த்தம் எது வரும் என்றால் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை. அப்ப அதை ஏகத்துவம் பற்றி அல் குர்ஆன்லையும் ஒஸ்தாது சொன்ன விளக்கத்தை போட்டு அது பேசப்பட்ட அந்த பேச்சு ரெக்கார்டிங் அதையும் தெளிவுபடுத்தி அதுக்கு நாமளும் உஸ்தாத் இப்படித்தான் இதை உறுதிப்படுத்தி தந்திருக்காக என்கிற அந்த தெளிவையும் கொடுத்து அதை உறுதிப்படுத்தி, ரெண்டாவது அடுத்தது அதை உறுதிப்படுத்தி அதை நாம இப்ப சம்பூர்ணமா எல்லாருமே ஒரு நிலைப்பட்டிருக்கோம். இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாருமே அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிறது தான் களிமா. தமிழ் மொழியில, தமிழ் சொல்லுல, தமிழ் பாசையில களிமாவை சொல்றேன்டா அவர் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லணும் என்கிறத தெளிவான விளக்கத்தை கொண்டு உறுதிப்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டோம். அதுல மறக்கிறதுக்கே யாரும் இல்லை. முதலாவது விஷயம். ரெண்டாவது, அந்த களிமாவுடைய கருத்தை கல்புல எடுக்கிற எப்படி, கல்பு அந்த கருத்தை உணர்ற எப்படி, கல்பு எப்படி அதை கருத்தை உணரணும் என்று அடுத்த விஷயம், இரண்டாவது விஷயமாக நாம கல்பு இந்த நான் என்கிற உணர்வை அல்லாஹ் என்று நம்ப வேண்டியிருக்கு. மாபெரும் காரியம் மனதில் செய்கிற திக்ர் ஞாபகம் இதுதான். அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிறத உள்ளம் ஏற்றுக்கொள்றேன்டா, அந்த உள்ளம் அந்த உள்ளத்தை ஒரு சிருட்டி என்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளலாம். புரிபடுதா? உள்ளத்துல ஏற்கனவே அதே நான் ஒரு சிருட்டி என்று ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிறத ஏற்றுக்கொள்ளலுமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சிருட்டி என்கிற ஒரு எண்ணம் இருக்கக்குள்ள சிருட்டி இல்லை என்று செல்லலாது, செல்லையும் முடியாது. அப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கேன்னா அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிற சொல்ல கொண்டு கல்பு உள்ளம் கருத்தை உணரப்படணும், கருத்தை உணரணும், கருத்தை உணர்ற இடத்துக்கு அந்த கல்பு வரணும் என்கிற அடிப்படையை வச்சு அந்த கருத்தை நாம உள்ளம் இப்படித்தான் உணரணும், இப்படித்தான் அதை எடுக்கணும் என்று சொல்லி மனதில் செய்கிற மாபெரும் திக்ரையும் நாம விளங்கப்படுத்தினோம். அடுத்த விஷயமாக, இரண்டாவது விஷயமாக என்ன, நான் என்கிற உணர்வை என்ன செய்ய, அல்லாஹ்னை நம்புங்க, உள்ளத்துல அதை தெரிப்படுத்துங்க, உள்ளத்தால அதை நம்ப வைங்க, நம்புற இடத்துக்கு வாங்க என்று இடிக்கும் நானே உணர்ந்துகொள் ஹக்காய் ஹக்கினி இப்படிப்பட்ட உஸ்தாதுடைய பாடல்களையும் பதுக்குறூனி அது குறுக்கும் என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அனே, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், அதாவது நான் என்கிற உணர்வு தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அனே என்னை தவிர சிருட்டி இல்லை என்கிற வசனங்களை கொண்டு, உஸ்தாதுடைய விளக்கங்களை கொண்டு, பாடல் விளக்கம் புத்தக விளக்கங்களை கொண்டு, இரண்டாவது விஷயமாக களிமா
கல்புல உள்ளத்தால இப்படி உணரப்படணும், உணர்ற இடத்துக்கு வரணும் என்று கொஞ்சம் காலம் உறவாட்டம் நடத்தினோம். அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் வைத்த விரிசிட்டிலேங்கிற அடிப்படையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் உறவாட்டம் நடத்தினோம். அடுத்த கட்டம் அந்த களிமா சொல்லப்படுற அந்த சொல்ல கொண்டு உள்ளத்தால கருத்த உணர்ற எப்படி, கருத்த தியானம் செய்யற எப்படி என்று கொஞ்ச நாள் நான் நினைக்க ஒரு 2, 3, 4 மாசம் அந்த நான் சம்பந்தமாகவே உறவாட்டம் நடத்தினோமா இல்லையா? இப்ப அந்த உறவாட்டத்தையும் உஸ்தாதிட பாடல் விளக்கங்களையும் புத்தகத்துல விவரிக்கப்பட்ட விஷயங்களையும் அதையும் இந்த உண்மையின் வெளிப்பாடு தளத்திலையும் உறவாட்டத்தில சம்பந்தப்பட்டு உறவாட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களும் பூரணமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாம அதை கல்புல எப்படி பதிக்கிற, எப்படி தியானம் செய்யற, ஒஸ்தாது தியானம் செய்ய சொல்லி என்ன முறையில தந்தாக, என்ன முறையில நாம அறியணும் அணுகணும் என்கிறதையெல்லாம் எடுத்தாங்க. அதே ஒரு 2, 3 மாசமும் நாங்க படுத்திட்டோம். அந்நேரமெல்லாம் நமக்கு நான் சம்பந்தப்பட்ட உறவாட்டம் தான் போயிடுச்சு. நான் என்கிறத நம்புங்க, அது எண்ணமெண்டா என்ன, உணர்வண்டா என்ன, அப்படி உறவாட்டம் ஒரு 3 மாசம் போய் அதை நாம எல்லாரும் உறுதியாக நம்பி அதை மறுக்கிறல்ல, அது உண்மைதான், ஹக்கு இதுதான் என்று கல்பால ஏற்றுக்கொள்ற இடத்துக்கும் வந்துட்டோம். 2வது விஷயம் சரியா? இப்ப நாம உறவாட்டத்துல நான் சம்பந்தமாக தேவைப்படுற நேரத்துல மட்டும்தான் பேசப்படுற, தேவைப்படாட்டி வர விஷயத்தை பேசிட்டு போவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து அந்த நான் சம்பந்தப்பட்ட தெளிவுகளையும் கல்பால உணரப்பட வேண்டிய முறையையும் அந்த வழிமுறைகளையும் நாம பேசினோம். இப்ப அடுத்தது அதுல இப்ப 3ஆம் கட்டமாக நாம இப்ப கட்டங்கட்டமாக ஏன் இதை இப்படி கொடுத்தோம்டா அதை லேசா பிடிச்சுக்கட்டும்ங்கிறதுக்காக, லேசா பிடிக்கிறதுக்குரிய மாதிரி அந்த தெளிவை கொடுப்போம்ங்கிறதுக்காக. அடுத்த கட்டம் இப்ப நீங்க இந்த நான் என்று நம்பினது எண்ணம் தான், இது நான் ஏகம், நான் என்கிற உணர்வு அல்லாஹ் தான் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த எண்ணத்தை ஏக நிலையில சரிப்படுத்தணும். 3வது விஷயமா ஏக நிலையில இந்த எண்ணத்தை சரிப்படுத்தணும். இந்த சரிப்படுத்துறது எப்படி, சரிப்படுத்த வேண்டிய இடம் எது, சரிப்படுத்துற முறை என்ன என்கிற விளக்கங்களை எல்லாம் இப்ப நாம பேசிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப இப்ப நம்ம இதுல பயணம் செய்கிற எல்லாருடைய அறிவு நிலையும் பயணம் செய்கிற அவகிட கல்புட நிலைகளும் இந்த அளவுக்கு இப்ப வந்திருக்க இல்லையா? அப்ப இங்க ஒரு பயணம் ஒன்று எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கமா இல்லையா? அப்ப இப்ப நாம ஒரு 2 மாசமா இப்ப என்ன முடியல, இப்ப என்ன தொடர்ந்து போயிட்டு இருக்கேன்டா இப்ப நம்ம உறவாட்டத்துல பேசுறது அந்த நான்ங்கிற உணர்வு ஏகமா இருக்கிறத உணர்றேன்டா, அது ஏகமா இருக்கிறத உங்களோட கல்பு உணர்ந்து கொள்ளணும்டா, ஆழ்ந்த உறக்க நிலையை நினைங்க, ஞாபகப்படுத்துக்க என்று இப்ப ஒரு 3வது கட்டம் காட்டிட்டு இருக்கோம். இப்ப இதை படித்திரம் எடுக்க வேணாம், நான் என்ன இன்னைக்கு சொல்ல வாரேன்டா அந்த ஒவ்வொரு முறையா எப்படி இதை நாம எல்லாரும் பயணிக்கும் அறிவு ரீதியாக நம்மளோட உள்ளம் ஏற்றுக்கொள்ற முறைக்கு இங்க ஒரு பயணம் கொண்டு போயிட்டு இருக்கேன் நான். நீங்க எந்த இடத்துல அறிய வேண்டிய முறைப்படி அறியாவிடில் அணுகுமுறை பிழையாகும் என்கிறதால நாம முதல் அறிய வேண்டிய முறையையும் காட்டி அந்த அறிய வேண்டிய முறையே அல்லாஹ் வைத்த வித சிறுட்டியில் என்று செல்லக்குள்ள அதை அணுகிற முறையை காட்டி, அடுத்த கட்டம் அறிய வேண்டிய முறை நானுங்கிற உணர்வா அல்லாஹ் என்று நம்புறத அறிய வேண்டிய முறையை காட்டி அதை அணுகிற முறையை காட்டி, அடுத்த கட்டம் நான் ஏகம் அகதுடைய இருப்பு உள்ளது நான் என்னும் ஏகமடா என்றா அதை உள்ளத்தால உணர்ந்து கொள்றேன்டா, அது உணர்ந்து கொள்ற முறை என்ன என்கிற அறிய வேண்டிய முறையை காட்டி இப்ப அணுகிற முறையை காட்டிட்டு என்ன இன்னைக்கு நாம ஒரு கட்டங்கட்டமாக ஒவ்வொரு கட்டத்தையும் தெளிவுபடுத்தி காட்டப்பட்டு இருக்கா இல்லையா? உறவாட்டத்துல காட்டப்படுது. அந்த காட்டப்படுறது அந்த உறவாட்டத்தில உண்மையின் வெளிப்பாடு தளத்தில இருக்கிறவங்கட கல்வில ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா? அதுவும் நடக்குது. அப்ப இப்ப அல்லாஹ் வைத்த வித சிறுட்டி இல்லைங்கிறதுல தேடல் இல்லை, நான் என்கிற உணர்வு நிச்சயமா அல்லாஹான் என்ற அந்த உணர்வை நம்புற விஷயத்திலேயும் தேடல் இல்லை, சந்தேகம் இல்லை, அந்த உள்ள நம்பிட்டு. இப்ப அடுத்தது இப்ப பேசிட்டு போறோம், இப்ப 1 மாசமா ஒரு 1.5 மாசமா இன்னும் அடுத்த கட்டம் இப்ப பேசிட்டு இருக்கோம். அந்த நான் ஏகம் என்கிறது எப்படி உணரப்படணும், எப்படி அறியப்படணும், எப்படி அணுகப்படணும், அது அறிகிற இடம் அணுகிற இடம் எது,
அது ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்க நிலையில் ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இடுக்கி தூயோன் துணை இடுக்கி நிந்திக்கும் லவ்வாமா நித்திரையை நீக்கிவிட்டு நிம்மதியை தந்து விடுமே. இப்படி பாடல்கள் குர்ஆன் உறக்கத்தின் போதும் மரணிக்கிற நேரமும் நாங்க தான் உங்களை கைப்பற்றுகிறோம் என்கிற விஷயங்களை கொண்டு அதை தெளிவுபடுத்தி அந்த கட்டத்துக்குள்ள இப்ப நாம நிக்கமா இல்லையா? நிக்கும். அந்த கட்டத்துக்குள்ள இப்ப நம்மளோட அறிவு ஏற்றுக்கொள்ற விஷயங்களை நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிலேயும் நியாயமான மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில நிலை பெறுறதுக்கான பயிற்சியும் மேற்கொண்டு இருக்காங்க. இல்லைன்னு இல்லை. அப்ப இந்த பிள்ளைகள் இப்ப விளங்கணும் என்னேண்டா, நமக்கு ஒன்றும் பிடிபடல, நாம இன்னும் பயணிக்கல, நாம இன்னும் விளங்குற இடத்துக்கு வரல, நம்மட அறிவுக்கு இன்னும் சரியான புரிதல் ஏற்படல, நமக்கு இன்னும் ஒரு அனுபவம் வரல என்றெல்லாம் சிந்திக்கிறத விடும். நான் என்னத்துக்காக இப்ப கொண்டாந்துருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு இந்த கட்டம் வரைக்கும் நம்மளோட அறிவு வந்திருக்கு. அதை முதல் விளங்கி கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முந்தி இருந்த உங்களோட உள்ளத்தையும், இல்லாட்டி ஒரு 6 மாசத்துக்கு முந்தி இருந்த ஒரு உள்ளத்தையும், இல்லாட்டி இந்த உறவாட்டம் நடத்துறதுக்கு முதல் இருந்த உங்களோட உள்ளத்தையும் இப்ப நீங்க நிறுத்து பாருங்க. நீங்க தான் நிறுத்தணும். என்ற உள்ளம் இல்லாட்டி என்னுடைய அறிவு எந்த கட்டத்திலே நிற்பேன், எந்த கட்டத்தை நான் இப்ப சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த கட்டத்தை இந்த அறிவு என்ன செய்யுது முற்படுத்தி எனக்கு அறிய வச்சுட்டு இருக்கு, எதை அறிகிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என்கிற கேள்விகளை எல்லாம் உங்களோட உள்ளத்தில ஏற்படுத்தி இதுல இப்ப நாம சொன்ன விஷயத்துல எந்த கட்டத்துக்கு நீங்க நிக்கிறீங்களோ அந்த கட்டம் வரைக்கும் சிந்தனை செஞ்சு தெளிவு ஏற்பட்டு, சிந்தனை செஞ்சு தெளிவு ஏற்பட்டு, சிந்தனை செஞ்சு தெளிவு ஏற்பட்டு நோட்டமிடுதல் முராக்கபா நடந்திருக்குங்கிறது முதல் நம்புங்க. ஏன் இதை சொல்ல வரேன்? அப்படித்தான் நாங்களும் வந்தோம். அந்த நாங்க போன உஸ்தாதிட பாடலை கொண்டு தெளிவா விளங்கின விஷயங்களை கொண்டு நாங்க எப்படி கட்டம் கட்டமா போனோமோ அதுல இப்ப இதை படித்தரமா எடுக்க வேணாம். இதுல இப்ப நீங்க ஈமான் கொள்ற இடத்துக்கு தான் மாறீங்க. ஒரு வகைக்கு படித்தரம் தான். எப்படி அல்லாஹ் வைத்த விரிசிலிட்டி இல்லைங்கிறத ஈமான் கொண்டீங்க சொல்லா, அதனுடைய கருத்தா என்ன செஞ்சீங்க? நான் என்கிற உணர்வை அல்லாஹ் என்று நம்பி அதை தியானிக்கிற இடத்துக்கு வந்தீங்க. இப்பயும் இன்னைக்கு இதை கருத்தென்று நாம எடுத்தாலும் இன்னைக்கு இது சொல்லிட்டார் என்கிற புரிதலுக்கு வந்து இப்ப இந்த நான்ங்கிற உணர்வு ஏகமாயிருக்கிற நிலைய நீங்க நான் ஏகம் என்று உணர்ற நேரத்தில அந்த கருத்தையும் அதோட என்ன செய்யறீங்க? தரிப்படுத்தி உணர்றீங்க. உணர்ற இடத்துக்கு வாரீங்க. உணர்ற இடத்துக்கு நாம வரணும் என்கிற கட்டம் வரைக்கும் நம்மளோட அறிவு வந்திருக்கேண்டா. இவ்வளவு காலமும் ஆழ்ந்த உறக்க நிலை என்று கொண்ட பேசாம இருந்த நாம இப்ப வாய் திறந்து அதை பேசி அதுல கேள்வி கேட்டு அதை புரிகிற இடத்துக்கு வந்து அதை நாம அறியணும் பண்ணி நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? வந்திருக்கிறீங்களா இல்லையா? உங்களோட கல்வி உங்களோட அறிவு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெளிவா விளங்கிக்கணும். முதல் வந்திருக்கிறீங்க, வரலன்னு நினைக்க வேணாம், பயணிச்சிருக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்க பயணிச்சது நான் பயணிச்சு வந்திருக்கேன், இந்த இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னுங்கிறது இப்ப உங்களோட புரிதலுக்கு வராம இருக்கலாம், நீங்க புரிந்து கொள்ற இடத்துக்கும் வராம இருக்கலாம். ஆனா அந்த பயணத்தை முடிச்சவங்களுக்கு விளங்க நீங்க இன்னைக்கு நிக்கிறீங்க, எந்த கட்டத்துல நிக்கிறீங்க. காத்தாங்குடியில இருந்து வெளிக்கிட்டு இப்ப நீங்க மட்டக்களப்புல நிக்கிறீங்களா, புலனறுவையில நிக்கிறீங்களா, இல்ல அங்கெல்ல ஹபர்ன வந்துட்டீங்களா? வந்திருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் செல்றத வச்சு அந்த இடத்திலேயே நின்றாரு. ஏனடா ஒவ்வொரு கட்டத்திலையும் வெறியல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிக்க அவங்கள போக விடாம தடை செய்யறதுக்கு. இப்ப சச்சன சங்கத்தில் சதானி உறவாடு உஸ்தாது சென்னத்துக்குரிய கருத்து அர்த்தமா தான். நீங்க எப்ப சச்சன சங்கத்தை விட்டு தூரமாகறீங்களோ அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவரோட நீங்க ஐக்கியமாகறீங்கன்னு அர்த்தம். அந்த தூரம் ஆக்குறதே அவன் தான். தூரம் ஆயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு, இல்லாட்டி ஒரு மாசம் கழிச்சு, இல்லாட்டி ஒரு 3 மாசம் கழிச்சு, இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு வந்தீங்களா திரும்ப நீங்க அல்லாஹ் வைத்த விரிசிலிட்டியில நின்று மறு அந்த நானுங்கிற உணர்வை நீங்க நம்புற இடத்துக்கு தெளிவையில ஏற்படுத்தி அறிவை கொண்டு வந்து மறுவா நீங்க நான் ஏகம் என்று இருக்கிற நிலை ஆழ்ந்த உறக்க நிலை, அதை நான் அறியணும், அறிஞ்சா நான் காண்போனுங்கிற நிலைக்கு வருவேன்
ரெண்டும் மறுவ நீங்க வாரத்துக்கு ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் போகும். அதுவும் சதா நீங்க உறவாடணும். இந்த உறவாட்டத்துடைய பாரதூரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தார் விளங்கப்படுத்துறேன். இதை செய்கிற நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் நோக்கம் இல்லாம நாம எந்த செயலும் செய்ய மாட்டோம். அப்போ எப்படியும் ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு 11 மணி மட்டுக்கும் நம்மளோட டைம் எடுத்து நாம நம்மளோட வீட்டை இருந்து இதை எந்த அளவுக்கு கவனிச்சு எந்த அளவுக்கு கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட வீட்டை இருக்கிற இடத்தையே இருப்பீங்க. ஆனா உங்களோட அறிவு பயணிச்சிட்டு இருக்கி, பயணம் மேற்கொண்டிருக்கி, ஒரு பயணம் போயிட்டு இருக்கீங்கிறத மறந்துடாங்க. இப்ப எனக்கு ஏன் நான் இதை சொல்றேன்டா, இன்னும் பிடிபடலைன்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து சொன்னா நம்பாங்க. முதலாவது உங்களுக்கு பிடிபட்டுறீங்க, நீங்க பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, இப்ப பயணமும் போறீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒரு கட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேனா என்கிற அந்த பெருப்பம் அறிவுல இல்லையா? இது சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்க. என்ன சாப்பிட்டா இதுக்குள்ள வராத, இதை தியானம் செய்யாத உசாரமானவர்களா இருக்கட்டும், இல்ல வேற மாணவர்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த தியானத்துக்கு வராம நான் என்கிற உணர்வோ அல்லாஹ் என்று நம்பி தியானம் செய்யாம அடுத்த கட்டமா அந்த ஏகத்துல தரிக்கிற இடத்தை புரிதலுக்கு எடுத்து அந்த நான் ஏகம் என்று தரிபட தெரியாம தெரிஞ்சு கொள்ளாத ஒரு மடையனோட உறவு கொண்டு பாருங்க. உங்களோட மதி என்ன செய்யும்? புதிதா மாறும். ஒரு 10 நிமிஷம் இன்னும் பாருங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களோட அறிவு இந்த அளவுக்கு நிக்க. ஆனா இது தொடராக செய்யறதால இப்ப இந்த உறவாட்டம் ஆரம்பிச்சுன்னு இப்ப ஒரு வருஷமா போகுது. நான் கண்டிப்பா இன்றைக்கு செல்லணும். 9ஆம் திகதி 1ஆம் மாசம் 2021 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையின் வெளிப்பாடு குழுமம், உறவாட்டம் இல்லை. உண்மையின் வெளிப்பாடு குழுமம் இன்றைக்கு 9ஆம் திகதி 1ஆம் மாசம் 2021 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கப்பட்ட இந்த உறவாட்டம் நீங்க ஓணுமெண்டா அந்த உண்மையின் வெளிப்பாடு அந்த இதுல லோகோ அந்த சைடுக்கு போனீங்களா பார்க்கலாம். 2021 1ஆம் மாசம் 9ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்றைக்கு 3 வருஷம். இன்றைக்கு என்ன தேதி என்றா 9ஆம் தேதி 1ஆம் மாசம் 2024. அப்ப 22 ஒரு வருஷம், 23 ஒரு வருஷம், 24 ஒரு வருஷம். இன்றைக்கு நான் 3 வருஷம் உண்மையின் வெளிப்பாடு தளம் உருவாக்கப்பட்டு. அப்ப அதிலிருந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகுதான் உறவாட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணினோம். உறவாட்டம் கொண்டு செய்வோம் வேண்டா இப்ப எல்லாருக்கும் செய்வோம் வேண்டியது ஏற்பாடு பண்ணல. இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும். அதை நாங்க குறிப்பிட்ட கொஞ்சம் பேரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த வந்து சந்திக்காம போய் சந்திக்காம ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சிறந்த அமைப்பு மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த உறவாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அந்த சச்சன உறவுண்டு சதா நாங்க ஒரு சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறார்கள். நேர்ல கண்டா டெலிபோன்ல பேசிட்டு இருக்கிறார்கள். அப்ப நமக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு ஒன்றா இருந்து இதுல பேசிட்டு இருக்கலாமே, நம்ம பேசிட்டு இருப்போமே ரெண்டுதான் இது ஆரம்பிச்சு. அந்த டைம்ல லிங்க் போடையும் இல்லை, உறவாட்டம் என்று சொல்லி நாங்க என்ன செய்யல. பேரு வச்சாலும் அந்த இந்த குழுமத்தில ஒரு சப்ஜெக்ட் ஒன்று போடலை நாங்க. அப்ப இன்றைக்கு உண்மையின் வெளிப்பாடு தளம் ஆரம்பிச்சு 3 வருஷமாவது. இன்றையோட உறவாட்டம் ஆரம்பிச்சு எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 மாசம் முடிஞ்சு, ஒரு 11 மாசம் முடிஞ்ச நினைக்கிறேன். 10 மாசம் ஒரு 11 மாசத்துக்குள்ள. அதுக்கு பிறகு இதை நாம என்ன செய்வோம்? குழுமத்தில லிங்க போட்டு தேவையான சம்பந்தப்பட்டாக்கள் வந்து நேரில் பேசி கேள்வி கேட்டு நாம இந்த சப்ஜெக்டுகளை சொல்லி கொடுத்து இந்த வழியை காட்டுவோம். ரெண்டு ஆரம்பிச்சதுல அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உறவாட்டத்துல வந்திருக்கிற நீங்க சரி, உறவாட்டத்துல வராம ஏற்கனவே வந்து போனவங்க சரி, இன்னைக்கு அந்த உண்மையை மறுக்கல. உண்மையை மறுத்தவகைன்னு செய்யல, அவரோட கல்பு மாறுபடலை, உறுதியா இருக்காங்க. அது என்னோட தொடர்பா இருக்கிறதால எனக்கு விளங்குது. நிறைய பேர் தொடர்பா இருக்காங்க. நிறைய பேர் உறவாட்டத்துக்கு எங்களுக்கு வாரத்துக்கு சாத்தியம் இல்லை, சில டைம் சாத்தியப்படுது, சில டைம் வருவோம். சிலாக்கள் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் உறவாட்டத்துக்கு வந்துட்டும் இருக்காங்க, இன்னும் இதுக்குள்ள வாரத்துக்கும் இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க. அப்ப மொத்தத்தில இந்த உறவாட்டம் ஆரம்பிச்சத்தில இருந்து இந்த உறவாட்டத்தோட தொடர்பான எல்லாருடைய அறிவு நிலையும் பக்குவமும் இன்றைக்கு ஆழ்ந்த உறக்க நிலை என்கிற ஒரு நிலையை சிந்திக்கிற இடத்துக்கு அறியணும் வந்து ஒரு புரிதலுக்கு வார இடத்துக்காவது வந்திருந்தா, வந்திருக்கிற ஒரு கல்வொண்டு வந்திருக்கண்டா, வந்திருக்குமெண்டா,
இல்ல வந்திருக்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் உறவாட்டம் என்ன செய்யுது? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைங்கிற கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை கல்புல பதிச்சு அந்த கல்புல பதிச்ச கருத்துல அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைங்கிற கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை விளங்கி அறிகிற இடத்துக்கு வந்து அந்த விளங்கி அறிஞ்ச கருத்தை கல்புல பதிக்கிற இடம் வரைக்கும் இப்ப வந்திருக்கு. இப்ப நழுவ விடாம பாதுகாக்கிற விஷயம் அடுத்த கட்டம் நாம பேச வேண்டியிருக்கு. நாம அதுக்கு இன்னும் ஒரு மாசம் போட்டு ஒரு மாசம் 2 மாசம் போட்டு ஏன்னா இப்ப முதல் கருத்தை கல்புல பதிக்கணும். அது பதிக்கிறதுக்கு காலம் எடுக்கும். நழுவ விடாம பாதுகாக்கிறது அடுத்த கட்டம். அதை எப்படி செய்யலாம், எப்படி நழுவ விடாம பாதுகாக்கிற என்கிற சப்ஜெக்டை நாம என்ன செய்யலாம். இப்ப நான் ஏகம்ங்கிற இந்த சொல்லுக்குரிய இந்த எண்ணத்துக்குரிய கருத்தை ஆழ்ந்த உறக்க நிலை, அதுல நான் அந்த எண்ணத்தோட நிலை பெறணும். திக்ரில் மூழ்கணும், ஞாபகத்தில் மூழ்கணும், மூழ்கி ஏகத்தில ஆழ்ந்து போகணும். மறந்தவனாக ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகக்கூடாது. ஆழ்ந்த உறக்க நிலையில் நான் அமைந்திருக்கிற நிலையை நான் அறியணும். எந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் புடிபடல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அனுபவத்துக்கு கிடைக்கல என்ற எண்ணத்தை விட்டுருங்க. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருகுதுண்டா அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கிற ஷைத்தான் தாரதாக நினைக்க. ஏண்டா உங்களை அங்களபோகாம தடை செய்யறது. நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க பயணிச்சிருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே ஒரு 10-11 மாசத்துக்குள்ளேயே உங்களோட கல்வியில இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு இதை நாம உணரணும், இந்த கருத்துல இருக்கணும், இந்த கருத்தை நாம உள்ளத்துல பதிக்கணும், இதை தியானிக்கணும். நாம திக்ர் தியானம் இப்படித்தான் செய்யற இந்த இடத்துக்கு தான் நாம போக வேண்டி இருக்கண்டு அந்த திசைய காட்டி அந்த திசைய கண்டு நீங்க போறதுக்கு இன்னும் வந்திருக்கிறீங்களா? அது வரைக்கும் நீங்க வந்துதானே இருக்கிறீங்க பயணம். மர நீங்க பயணிக்கல, ஒரு உங்களோட அறிவு ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கல, நீங்க ஒரு அனுபவத்தை பெறல என்ற அந்த அதை தார அந்த நினைவை தார அந்த எண்ணம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காங்க. ஏன்னா அப்பதான் நழுவ விடாம பாதுகாக்கிற இடத்துக்கு போகலாம். ஈனைக்கு இதுக்கு இடம் கொடுத்தோம்டா நாம இன்னும் தேடல்ல இருப்போம். இன்னும் கற்பனையை நம்ம நடக்கணும் செய்வோம். இப்ப நீங்க ஒரு கட்டம் வந்து 2வது கட்டம் 3வது கட்டத்திலே இப்ப நிக்கும். திரும்பியும் தெளிவுபடுத்துறேன். ஏன் இதை திரும்ப திரும்ப எடுக்கணும்டா இதை நல்ல புரிதலுக்கு எடுங்க. நான் ஏகம் உள்ளது நான் என்னும் ஏகமடா. இந்த நான் என்கிற உணர்வு தனிமையில அமைந்து ஏகமாக இருக்கிற அந்த நிலை ஆழ்ந்த உறக்க நிலை விழிப்பாயிட்டண்டா, அறிவை கொண்டு விழிப்படைஞ்சிச்சண்டா, விழிப்பு நிலையாக நாம உணர்ந்தமண்டா. அந்த நிலையில அந்த ஏகமாக நான் இருக்கிற அந்த நிலை நமக்கு உணரப்படும். உணர்ற இடத்துக்கு வருவோம். தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமாவை எடுத்திருக்கோம். அடுத்த கட்டம் தூயோன் துணையோண்டா இன்னைக்கு அது கிடைக்கும். அது யாரு தூயோன் துணை? தூய நிலையில அந்த கல்பு இருந்தா அந்த கல்பு அந்த உள்ளம் துணை. அது இறைவனுடைய இருப்பு நிலை. நானனும் அரிசது இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நானனும் இறைவன். அப்ப இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற உள்ளம், இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொற்கனிடம். அது நழுவ விடாம பாதுகாக்கிறதால இன்பம் விளைய போதும். இப்ப நழுவ விடாம பாதுகாக்கிறேன் இன்னைக்கு என்ன செய்யணும்? இது வரைக்கும் நான் பயணம் வந்திருக்கேன்னு ஒரு எண்ணம் வரும். நான் வரல, எனக்கு இன்னும் ஒன்றும் புடிபடல, ஏகம் வேண்டா அந்த ஏக நிலை என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சு கொள்ற இடத்துக்கு நான் வரல. வரல என்கிற ஒரு எண்ணம் வந்தா அந்த எண்ணம் யாரு தாரா, இந்த ஏன் எனக்கிட்ட வருகுது என்று தெளிவா அந்த எண்ணம் தாரவன நீங்க தெளிவா என்ன செய்ய புரிதலுக்கு எடுங்க. அவன் செய்தான் உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா செய்தான். உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. இப்ப நீங்க உயர்நிலையின் ஊடகத்தை பெற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அறிவை பயன்படுறீங்க. அறிவு பயன்பட்டு இப்ப உங்களோட ஊடகத்தை புரிஞ்சிருக்கீங்க. எப்படி? நான் ஏகம், ஏகமா இருக்கிற நிலையில இருக்கிறது தான் நான்.
இந்த ஊடகம் நான் இல்ல என்ன உணர்த்துறதுக்கு என்னிலே அறிந்து கொள்றதுக்கு எனக்கு தரப்பட்டிருக்கு என்று நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கடா, உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கேன்டா. ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமா இருக்கிறேன், அது என்னுடைய விழிப்பு நிலை என்று நீங்க உணர்ந்து கொண்டவர்களாக இருந்தா, உணர்ந்து கொள்ற இடத்தை பயிற்சி செய்கிறவர்களாக இருந்தா, நான் ஏகமா இருக்கிற நிலை அதுதான் என்று உங்களோட கல்பால கண்டு கொண்டிருக்கிற ஆட்களாக நீங்க இருந்தா, நீங்க உயர்நிலையின் மலக்காணி, ஊடகம் தான் மலக்காணி என்கிற அந்த ஊடகத்தை இப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க கிடைக்கிற இடத்துக்கு வர போறீங்க. அப்ப அந்த இடம் வரைக்கும் வந்து போட்டு வந்து இருக்கம்ங்கிறது புரிதல்ல இல்லாததுல நமக்கு ஒன்றும் கிடைக்கல. நாம இன்னும் நம்மட அறிவு என்ன செய்யல, விஷயத்தை பிடிக்கல, இன்னும் நாம அனுபவத்தை பெற்றுக் கொள்ளல என்கிற கற்பனை எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு முற்றாக இருக்கக்கூடாது. இல்லாட்டி இந்த கருத்தை நழுவ விடாம பாதுகாக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நாம வந்திருக்கோம் பயணம், அறிவுல பயணிச்சிருக்கோம். இந்த அறிவுல பயணிக்கிறது, இந்த பௌதீகத்தில பயணிக்கிற மாதிரி நமக்கே ஒரு பெண்டு வந்து, ஒரு சந்தி வந்து, ஒரு ரவுண்ட் அபவுட் வந்து, ஒரு ஊரு வந்து, ஒரு சிட்டி ஒன்று வந்து, ஒரு கிராமம் வந்து, இப்படி பார்த்துக்கிட்டு போற மாதிரி விளங்க, அது விளங்குற இடத்துக்கும் வராது. ஆனா நீங்க உயர்நிலையின் ஊடகம் மலக்காணி என்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா, இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க, இவ்வளவும் பயணிச்சிருக்கோம்ங்கிறது விளங்க வேண்டி வரும். உங்களுக்கு இயல்பாவே வரும், யாரும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் சின்னதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, அப்பதான் அப்படி ஒரு நிலை ஏற்படும் வேண்டும் நினைக்க வேணாம். இயல்பாவே நீங்க என்ன செய்வீங்க, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணுங்கிறத காணுவீங்க. தியான நிலை சரியானால் அந்த காட்சி நிலை உங்களுக்கு கிட்டும். அப்ப கிட்டினோட உங்களுக்கு நல்ல விளங்கு, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இருப்பு நிலையை பிடிச்சிருக்கேன். அப்ப மறதி நீங்கி நீங்க மனிதனாகிற நிலை மர்ஹபா சொல் லா இலாஹ என்று அதை இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப இதுவரைக்கும் இப்ப வந்திருக்கம் ரெண்டும் கூட உள்ளம் செல்லி சென்றா, உங்களோட உணர்வு உங்களுக்கு அந்த உந்துதலை தந்தி சென்றா, உங்களுக்கு உணர்த்தி சென்றா, அதை பிடிங்க. அடுத்து அதுக்கு எதிரடையான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காது. நான் வரல, அறிவுல தெளிவாக இல்ல, எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல ரெண்டு வார எண்ணத்துக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காது. இன்னைக்கு அந்த அந்த அமைப்புலதான் அவன் வருவான், அந்த ரேஞ்சுக்கு தான் அவன் வந்தவங்களை என்ன செய்வான், இங்க நிலை பெறுற அந்த இடிப்புல இருந்து உங்களை என்ன செய்வான், கீழே இறக்குவான். இல்லாட்டி சபல புத்தியை ஏற்படுத்திடுவான். ஐநைக்கு உடனே என்ன செய்யும், முலம் சறுக்கும். முலம் சறுக்கணும்னு என்ன செய்யும், உறவாட்டத்தை விட்டு, சச்சன சங்கத்தை விட்டு, சதாதுக்குள்ள உறவாடுற நிலையை விட்டு நீங்க தூரமாவீங்க. அப்படி ஆரம்பத்துல வந்த நியாயமானாக்கள் தூரமாயினவங்களே இருக்காது. இப்ப அவங்களோட நிலைமா திரும்ப ஆரம்பத்துல இருந்து வரணும் அவங்க. இது எல்லாத்தையும் ஏன் நான் இன்னைக்கு ஒப்பிட்டு இன்றைக்கு காட்டுறேன்னா, இந்த உண்மையின் வெளிப்பாடு தளம் ஆரம்பிச்சு 3 வருஷம்ங்கிறதோட இந்த தளத்தை கொண்டு இன்றைக்கு இந்த தௌஹீது ஏகத்துவம்ங்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட உள்ளம் எந்த இடத்துக்கு வரணும், கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா என்று உஸ்தாது கேட்ட கேள்வியை கொண்டு இந்த கொள்கை எந்த இடத்துக்கு இந்த உள்ளத்தை கொண்டு வந்திருக்கி, எந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்ங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஒரு புரிதல் உங்களுக்கு முதல் ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப கருத்தை நீங்க பதிக்கிற கட்டத்துல இப்ப நின்றுட்டு இருக்கேன், நான் ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமா இருக்கிறேன் என்று இடிப்ப பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், அதுக்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு நாம ஒரு 10-11 மாசத்துக்குள்ள வந்திருக்கோம், வந்த கல்புகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு அவங்க புரிதலுக்கு எடுக்க வேண்டியது, திரும்ப நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, நம்ம ஒண்ணு வரலையே, அவன் குந்திக்கிட்டு செல்றதே இல்ல, நீங்க எனக்கிட்ட செல்ல வேணாம், எனக்கு திரும்ப ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஏற்கனவே விளக்கி இருக்கிற உறவாட்டங்களை வச்சிருந்து கேளுங்க. ஏன்னா இது அங்கால இன்னும் நிறைய நழுவ விடாம பாதுகாக்கிற ஒரு பகுதி இருக்கு. பாதுகாத்தா அங்கால உஸ்தாத் எப்படி சொல்றாங்க, கலிமாவை கூறுவோர் முஸ்லிம் என்றாவார், கருத்தினை உணர்ந்தோர் மூமின் என்றாவார், நழுவாமல் காத்தோர் நலம் பெற்று வாழ்வார். அப்ப நழுவாம காக்கிறவரு நலம் பெற்று வாழ்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒளி உலகோர் உறுதுணையா வாழும். அப்ப மலக்குத்துடைய ஆழம் துறக்க போகுது, பயணிக்கு துறக்கும். அதுதான் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. மலக்குத்துடைய ஆழம் துறந்தா மலக்குகளுடைய தொடர்பும் அந்த ஊடகம் மலக்காணி என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறத உணர்ற இடமும் இன்னைக்கு இயல்பு அமையுமே. அப்ப அங்களை சருகக்கூடாது. அந்த அளவுக்கு ஈனைக்கு உறுதியாகணும் இந்த கட்டத்துல.
அப்ப அதனால இன்னொரு மாசம் 2 மாசம் நாம எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஏகம் என்கிறத எண்ணத்தால சொல்லால மனசுல சொல்லிட்டு இருக்காம இன்னும் அந்த மனசுல நாம சொல்லிட்டு இருக்கோம் என்று உங்களோட புரிதலுக்கு வந்துச்சண்டா, நீங்க உங்களை கவனிங்க. அந்த நான்ங்கிற உணர்வை நீங்க ஏகம் வந்து உங்களோட மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று ஒரு புரிதல் ஏற்படுகிறதா, நீங்க உடனடியாக ஏகமா இருக்கிற இடிப்பு நிலைய கருத்தை உணர்றதுக்கு வந்துடுங்க. ஏற்கனவே கருத்தை நீங்க உணரணும் என்று எடுத்தாக்கள் உணருங்க. அந்த இடிப்பு நிலையில தரிபடுங்க. சிறுக்க நீக்கி ஏகத்தில் தரித்தி இயன்ற வரை திக்ர் செய். இன்னொரு பாடல என்ன சொல்றாங்க, உரிய இடம் சேரும் வரை திக்ர் செய்யுங்க. அப்ப ஏகத்தில தரித்தா ஆழ்ந்த உறக்க நிலை இல்ல, அது என்னுடைய விழிப்பு, நான் விழிப்போட இருக்கிற நிலை என்று அந்த விழிக்கிற நிலை ஏற்பட்டுட்டா, விழிப்பாயிட்டா, அப்ப ஐநைக்கு என்ன செய்யணும், தரிபடணும். ஐநைக்கு தரிபடுறது ரொம்ப முக்கியம். தரிப்படாம அங்கால தாண்டவே இல்லை, அங்கால ஒரு இஞ்சி கூட நகரையில. அப்ப இந்த தரிபடுற விஷயத்துல இன்னும் என்ன வேணும் என்றாலும் கேளுங்க. அதுக்குள்ள என்ன கேள்வி இருந்தாலும் பகலையில வந்தா எழுதி வைங்க. இதை இன்னொரு மாசம் 2 மாசம் 3 மாசம் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இல்ல ஒரு வருஷம் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் பேசுவேன். ஏண்டா பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்பாடு உன் கையில் வெற்றி உண்டு. சிந்திக்கிறதுலையும் அதுல உண்மை காண்றதுலையும் நாம குறைவு வைக்காத அளவுக்கு போகும். அப்ப இன்னும் என்ன செய்யும், நமக்கு டக்குன்னு தரிபடுறதும் நடுவ விடாம அந்த கருத்தை பாதுகாக்கிறதும் இயல்பாமை. அப்ப முதலாவது நீங்க ஒரு முடிவெடுங்க. இப்ப நான் என்று சொல்லி அந்த உணர்வை ஏகம் என்று உங்களோட மனம் செல்லிக்கிட்டு இருக்குமெண்டா, அப்படி செல்லிட்டு இருக்கிற தகமையில இருக்கிறார்களுக்கு தான் சொல்றேன். நான் எல்லாரும் எடுக்கக்கூடாது, உங்களை நோக்கி பாருங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கண்டா அந்த சொல்லை கொண்டு ஏகமாக இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலைய தரிப்படுத்துங்க. அதுல தரிப்படுங்க. அது நான் ஏகமா இருக்கிற ஏக நிலை, அது உறக்க நிலை அல்ல. அதை நீங்க உணரணும். அந்த உணர்றதுதான் விழிப்புங்கிறது. அப்ப உணர்றதுக்கு நீங்க திரும்பியும் நான் ஏகம் என்று சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த எண்ணத்தையே பிடிச்சிட்டு இருந்தா ஐனைக்கும் உங்களுக்கு ஒரு திரையை போட்டுட்டான். ஏகமா இருக்கிறதுலயே உங்களுக்கு காட்டித்தாரா இல்லை, உங்களோட கல்வி அதை பார்க்குது இல்லை. ஆனா உள்ளத்துல அனுபவம் இருக்கு. நான் ஏகமா இருந்த அந்த நிலையும் என்ற உள்ளத்துல அனுபவம் இருக்கு. என்னடா அதை அனுபவிச்சது நான் இல்லை, நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த உள்ளம். இன்னைக்கு நான் இல்லை என்று எதை சொன்னேன், எண்ணத்தை உணர்வை செல்லலை. நான் ஏகம் என்று நான் எண்ணிட்டு இருக்கேனே. அப்ப இந்த எண்ணம் என்ன செய்யணும்னா கருத்தாமையணும். இப்ப நான் ஏகம் என்று நான் மனம் சொல்லிட்டு இருக்கிற இந்த சொல் ஏகமா இருக்கிற அந்த நிலையை உணரப்படும் போது அந்த உணரப்படுற அந்த நிலை நீ ஏகமா இருக்கா என்கிறத எனக்கு உணர்த்தி தரும். ஹக்காய் ஹக்கு நீ என்று உணர்த்தி தரும். அப்ப அந்த உணர்த்தி தரும் வரைக்கும் அந்த சொல்லிக்கிட்டு இருக்காம எண்ணிக்கிட்டு இருக்காம அதை சொல்ற அதே கணம் என்னுடைய அறிவு இல்லாட்டி என்னுடைய கல்பு அந்த கருத்தை உணர்ற பயிற்சியை செய்யணும். ஏற்கனவே அதை செஞ்சிட்டும் இருக்கா இல்லைன்னு இல்லை. இப்ப நம்ம அடுத்த நிக்கமீனை தான். அப்ப இது வரைக்கும் நம்மளோட கல்பு வந்திருக்கு, நம்மளோட அறிவு சரி கண்டு பயணிச்சிருக்கோம். உள்ளம் ஏற்றுக்கொண்ட நிலைக்கு வந்ததால இப்ப நாம இந்த நிலையை என்ன செய்யறோம், அறியணும். அறிகிற விஷயம் ஒன்றைக்கு அறியத்தான் போகணும் என்று நம்மளோட மனம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நிந்திக்கும் மனச்சாட்சி நித்திரையை நீக்கிவிட்டு நிம்மதியை தந்து விடமே. அப்ப அதனால நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க புரிதலுக்கு எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு முக்கியமா இப்ப தந்த சுருக்கம் என்னண்டா, அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்ல விளங்கி அறிஞ்சி ஒரு கருத்து வந்துச்சு. கருத்து வரும் எங்க, உள்ளத்துல. அது என்னது கருத்து, நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ்தான், இந்த உணர்வுக்குரியவன் அல்லாஹ்தான், இந்த உணர்வு அல்லாஹ்தான், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்கிற கருத்தை உள்ளம் எடுத்துட்டா, இந்த கருத்தை காண்ற இடத்துக்கு இந்த உள்ளம் புரிந்துட்டா, புரிந்து கொள்ற இடத்துக்கு வந்துட்டா, களிமாவை உணர்த்தும் கருத்தை புரிந்தால் புரிந்து கொள்ற இடத்துக்கு வந்துட்டா. இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த புரிந்த கருத்தை உள்ளத்துல என்ன செய்யணும், பதிக்கணும். அந்த பதிக்கக்குள்ள அந்த நான் ஏகம்ங்கிற ஏக நிலையோடைய சம்பந்தப்படணும்.
சம்பந்தப்படாம அந்த கருத்தை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்றேன் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அர்த்தம் இல்லை. நாம சொல்ற சொல்லுக்குரிய கருத்தை நம்மளோட உள்ளம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ற இடத்துக்கு வரணும். ஆனா அந்த இடத்துக்கு இப்ப நாம புரிந்து கொள்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. ஆனா இது பாரிய இந்த ஒரு 3-4 வருஷத்தை சுருக்கிருக்கோம். இப்ப உங்களுக்கு விளங்காது. இது இந்த சுருக்கப்பட்டிருக்கு, சுருக்கி எடுக்கிற அளவுக்கு நம்மளோட பக்குவம் வந்திருக்கு. வந்ததால இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முதல் ஈனைக்கு அந்த உணர்ந்த கருத்தை இன்னும் தெளிவாக உணர்ற இடத்துக்கும் உணரப்பட வேண்டிய இடத்துக்கும் நாம வர வேண்டிய அந்த உறவாட்டத்தை இன்னும் ஒரு சில மாதங்கள் நாம செய்வோம். அதுக்குரிய கேள்விகளை எடுங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளேயே நாம போவோம். மொத்தத்துல ஒவ்வொரு கட்டமாக உங்களோட அறிவு பயணிச்சு ஏக நிலையை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்கிறத உங்களோட மனசுக்கிட்ட உங்களோட உள்ளத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. அது சாட்சி சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதோட நாம இதோட என்ன செய்யும், இன்றைய உறவாட்டத்தை நிப்பாட்டுவோம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். நிப்பாட்டுவோம் மீனே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டக் ஆயிடுச்சுண்ணா. ரைட், சரி சரி.